தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராவது 2026 2031. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2026 மாநாட்டில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். மாநாட்டில் ஏன் இவங்க மரண யோகத்தை கணக்கு பண்ணாமல் வச்சாங்க? மாநாட்டு பந்தலுக்கு பூஜை போடலாம் தெரிஞ்ச இவங்களுக்கு மரண யோகம் கணக்கு பண்ணாமல் வச்சு ஏன் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க 2-3 பேர் செத்தாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதெல்லாம் உண்மைதான். இது எல்லாம் இருந்தாலும் இவர் விமர்சிக்கப்பட்டாலும் என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், அண்ணா நகர் சிறுமி விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த நேரத்தில் அதிமுக பிஜேபி எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முன்னெடுத்து போனாங்க. ஆனால் அப்போல்லாம் போராட்டம் நடத்தாத தமிழக வெற்றி கழகம் திடீர்னு மகளிர் தினம் அன்னைக்கு திடீர்னு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி முன் வச்சு போராட்டம் நடத்துகிறாங்களே. இப்போ தான் முழு நேர அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கான். அதை அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் அவுட் பண்ணிகிட்டே வந்து கலைஞர் வந்து அப்போ நிறைய பேசுவார், நிறைய மீட்டிங்கள் அது இதுன்னு பேசுவார். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? நிறைய மீட்டிங்கே போக மாட்டார், வீட்டிலே இருப்பார். அது இதுன்னு சில அறிக்கைகளை மட்டும் விடுவார். ரொம்ப முக்கியமான தளத்தில் மட்டும் போய் 4 வார்த்தை பேசி நறுக்கா பேசி ஓட்ட வாங்கிட்டு வந்துடுவார். எம்ஜிஆர் பாணியை தான் விஜய், எம்ஜிஆர் பாணி தான் முழுக்க எம்ஜிஆர் பாணியை தான். ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு சேர்ந்து ஆட்சி அமைச்சாரோ, அதே மாதிரி இங்கே வந்து விஜய் எந்த கட்சி அந்த நேரத்தில் இருக்கோ அவர்கள் கூட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு அரசியலுக்கான ராசி கடகராசி. அப்படி கடகராசியில் பிறந்து சரியான இடத்துல வந்து இப்போ அரசியல் கட்சியை தொடங்கி சரியாக எடுத்துகிட்டே போயிட்டு இருக்காரு இல்லையா? இது அவருக்கு மிகப்பெரிய மாற்றாக வரும். மாற்றாக வந்ததால இவர் மொத்தமாக மாறி போயிடுவாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவருடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சார் வந்தாங்க. விஜயகாந்த் சார் ஒரு அரசியல்வாதி, சீமான் சார் வந்து ஒரு போராளி. இவங்க எல்லாத்தை விட இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. தாவேக தலைவர் விஜய் இதுவரைக்கும் திரைமறைவில் அரசியல் பேசிக்கிட்டு எந்த ஒரு கட்சி பேரையும் குறிப்பிடாமல் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ மகளிர் தினம் அன்னைக்கு வெளியிட்ட வீடியோவில் நேரடியாக திமுகவை தாக்கி முதல் முறையாக பேசியிருக்காரு. இதை வச்சு விஜயோட அரசியல் எதிர்காலம் ஜாதகப்படி எப்படி இருக்கும்? விஜயோட அரசியல் வந்து நல்லாவே இருக்கும். விஜய் அரசியலுக்கு வருவார்னு முத நான் தான் சொன்னேன். அந்த அரசியல் தளத்தில் ஒரு நல்லா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். திமுகவில் இன்னும் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ வந்து அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனியானது வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து அவருக்கு யோக சனி காலமாக தொடங்குது. இந்த யோக சனி காலமாக தொடங்குறது மிகப்பெரிய வாய்ப்பை அவர் கொடுக்கும். ஒரு சாதாரண மனுஷனை கூட தன்னுடைய ஆசைகளை நிறைவேற வைக்கிறதுக்காக சனி பகவான் கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த யோக சனி காலம். அப்படி ஒரு யோக சனி காலம் தான் இப்போ அவருக்கு வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடங்குது. அடுத்த வருஷம் 6/3/2026 திருநள்ளாறு சனி பயிற்சி படி முழுமையான யோக சனி காலம் தொடங்குது. இந்த யோக சனி காலமானது அரசியலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருக்கு வந்து நல்ல ஒரு தளத்தில் போக வைக்கும். இன்னொன்று ஒன்று சிந்திச்சு தான் நிறையா செயல்படுவார். ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அலட்டிக்காமல் யோசித்து எதை பண்ணணுமோ அப்படி பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து போராளி அல்ல, அரசியல்வாதி. அதில் வந்து அரசியல் தளத்தில் சரியாக மூவ் பண்ணி போயிட்டு இருப்பார். அதற்கு மற்ற ஆட்களும் வந்து அவர் கூட சேர்ந்துப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் புதிதாக இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுன்லாம் இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இணைந்து அவருக்கான அரசியல் தளத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கான காலம் நல்லாவே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீமான் சார் வந்தாங்க. விஜயகாந்த் சார் ஒரு அரசியல்வாதி, சீமான் சார் வந்து ஒரு போராளி. இவங்க எல்லாத்தை விட அவங்களாம் என்ன மொத்தமாக நிறைய மாற்ற பார்த்தாங்க. இதில் வந்து விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக கூட ஆனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போராளிங்கிறதெல்லாம் நிறைய போராளித்தனமான விஷயங்களை நிறைய எடுத்துகிட்டு போனார். இது எல்லாத்தையும் மீறி இன்னைய அரசியல் தளத்தில் யோக சனி காலத்தில் சரியான அரசியலுடைய ராசி கடகராசி. அரசியலுக்கான ராசி கடகராசி. அப்படி கடகராசியில் பிறந்து சரியான இடத்துல வந்து இப்போ அரசியல் கட்சியை தொடங்கி சரியாக எடுத்துகிட்டே போயிட்டு இருக்காரு இல்லையா? இது அவருக்கு மிகப்பெரிய மாற்றாக வரும். மாற்றாக வந்ததால இவர் மொத்தமாக மாறி போயிடுவாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவருடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவிக்கு போகணும், அதன் மூலிமா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதில் கூட்டணிக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவர் என்ன பண்ணுவாருன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களை கையில் வச்சுக்கிட்டு நிறைய வந்து மக்களை வந்து கரெக்டாக கேதர் பண்ணி எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை வந்து ஒரு டெப்டி சிஎம் தான் ஒரு 10-15
50% ஓட்ட வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டெப்டி சிஎம் தான் வேணும் அப்படின்னு கூட கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த 2026 எலெக்ஷன்லயே அவருக்கு உண்டு. ஏன்னா அரசியல் தளத்துல அவருக்கு யோகசனி காலம் தொடங்கியிருக்கு. அதனால இனிமேலுக்கு வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து நிறைய பண்ணுவாரு, மத்திய அரசை எதிர்த்து பண்ண மாட்டார். என்ன காரணம்? ஏன் திமுக அரசை எதிர்த்து பண்ணுவாரு, ஏன் பிஜேபி அரசை எதிர்த்து பண்ண மாட்டார்? ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி, ஏடிஎம்கே இவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு இந்த வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல சந்திக்கும். ஏன்னா வந்து அண்ணாமலையா இருக்காங்க இல்லையா, அண்ணாமலையா கடகராசி. அவர் கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஷ்டமத்து சனி காலம் முடிஞ்சு அவருக்கு யோக சனி காலம் தொடங்க போகுது. அதே மாதிரி எடப்பாடியா வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன்கார சனி 6ஆம் இடத்து சனி முடிஞ்சு 7ஆம் இடத்து சனி பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுற யோகமானது வரப்போகுது. அப்போ வந்து அனுசரித்து போய் பிஜேபியோட கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி விசஸ் ஏடிஎம்கே கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தாவேக்கா இல்லை, அப்படி கூட்டணி வர்ற காலகட்டத்தில் தாவேக்கா இப்போ கூட்டணி வந்து இவங்களுக்கு சீட்டு பத்தலை, தாவேக்கா வந்து ஒரு 10-15 சீட்டு வச்சிருக்காங்கன்னா தாவேக்கா உள்ள போய் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பிஜேபியோ ஏடிஎம்கேவோ அவர் எதிர்க்கவே மாட்டார். அவர் எதிர்க்கிறதெல்லாம் திமுக தான் எதிர்ப்பார், இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறதால. ஒருவேளை விஜய் பிஜேபி எதிர்க்கலாட்டி பிஜேபியை மறைமுகமா விஜய் ஆதரிக்கிறாருங்கிற மாதிரியான வெளியில பேசும்போதெல்லாம் மாறுமே, ஜாதகப்படி விஜய்க்கு இது கெட்ட பேரை ஏற்படுத்துமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அவர் எது பேசினாலும் இப்போ ஒன்றும் பெரிய கெட்ட பேர்லாம் வந்துடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சு யோக சனி காலம் தொடங்கிட்டதால அதனால கெட்ட பேர்லாம் வந்துடாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக விமர்சனம் பண்ணி கட்சியை வளர்த்து எடுத்துட்டு போறாரு இல்லையா, நாளைக்கு இதே வந்து 2026 எலெக்ஷன்ல இவர் வந்து ஒரு 15% ஓட்டு வச்சிருக்காரு, இவர்கிட்ட ஒரு 15 சீட் இருக்கு. அந்த 15 சீட்டு டிஎம்கேக்கு 10ல. விஜய் வந்து டிஎம்கே கூட வந்தா டிஎம்கே ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழல் இருந்தா அப்படி போய் கூட இவர் ஆட்சியில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாரு? விஜய். இப்போ வந்து டிஎம்கே எதிர்த்து இவர் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதான உண்மை. இப்போ எதிர்த்து பேசிட்டு இருக்காருல்ல, நாளைக்கு வந்து 2026 எலெக்ஷன்ல இவர் வந்து நிற்கிறாரு, ஒரு 10லேருந்து 15% ஓட்டு வாங்குறாரு, இவர்கிட்ட ஒரு 15 சீட்டு இருக்கு, எம்எல்ஏ சீட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு இருக்கிற நேரத்தில் டிஎம்கே வந்து ஒரு 15 சீட்டு, இவர் சீட்டு ஒரு 15 சீட்டு போனால் ஆட்சி அமைக்க முடியும்னா எனக்கு என்ன நீ பதவி கொடுக்குற, ஒரு டெப்டி சிஎம் கொடுக்குறியா அப்படின்னா அது மாதிரி டெப்டி சிஎம் வாங்கிட்டு டிஎம்கே கூட இவங்க வந்து இணைந்து ஆட்சிக்குள்ளார போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டசபை அமைந்தால் விஜய் யாதருக்கு ஆதரவுக்காரன் நீட்டுகிறாரோ அவர்கள் தான் ஆட்சி வைக்க முடியுமா? அது மாதிரிதான் முதல்ல வந்து ராமதாஸ் வீட்டு வாசல்ல, நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன், ராமதாஸ் சார் வீட்டு வாசல்ல வந்து நிறைய பேர் ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் சார் வீட்டு வாசல்ல இருந்தாங்க. அதே போல வந்து விஜய் வீட்டு வாசலில் எலெக்ஷனுக்கு அப்புறம் காத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு சேர்ந்து ஆட்சி அமைச்சாரோ அதே மாதிரி இங்கே வந்து விஜய் எந்த கட்சி அந்த நேரத்தில் இருக்கோ அவர்கள் கூட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் யோக சனி காலத்தில் இருக்காரு ஜோதிடப்படி. ஒன்று. ரெண்டாவது, சனி பலமான ஆள். 2, ஓட்டு அரசியலில் மட்டும் அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த கம்மியான விஷயத்தை புஷி ஆனந்த் மாதிரி ஆட்கள் பேலன்ஸ் பண்ணுறாங்க. புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது. அவர் வந்து ஒரு ஓட்டு அரசியல் நல்ல மனுஷங்கிற ஒரு இமேஜ், நிறைய சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷங்கிற ஒரு இமேஜ், நல்ல மனுஷன். அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் தெரியாது, ரொம்ப கேஷுவலான ஆள் தான். சின்ன சின்னதாக தெரியுமே, ரொம்ப பாலிடிக்ஸில் சாணக்கியத்தனம் அப்படிலாம் தெரியாத ஒரு நார்மலான ஆள். கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போனது, கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இவங்க உள்ளே போனது கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ ஒரு டெப்டி சிஎம்மாகவோ வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அரசியல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் யார் கூட கூட்டு சேர்ந்தாலும் அவங்க தான் சிஎம் அப்படின்னு ஒரு இங்க சொல்லாடல் உண்டுல்ல. இப்ப விஜய் கூட பிரசாந்த் கிஷோர் கூட்டு சேர்ந்திருக்காருல, அப்படின்னா விஜய் சிஎம் ஆயிட்டா மாதிரி தானே அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்ப வந்து விஜய் கூட வந்து பிரசாந்த் கிஷோர் சேர்ந்திருக்கிறது விஜயை சிஎம் ஆக்கிறதுக்கு தான் அப்படின்னு இருந்தாலும் டக்குன்னுலாம் சிஎம் ஆயிட முடியாது. தமிழக மக்களுடைய கணக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா பிரசாந்த் கிஷோருக்கு அப்படிப்பட்ட ஒரு ராசி இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கு. பிரசாந்த் கிஷோரை போய் எங்க போய் வந்து யார் கூட சேர்ந்தாலும் அவருக்கு வந்து அந்த கட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளார உட்கார வைக்கிறதுக்கான வந்து பவர் உண்டு. நான் இல்லைன்னா மறுக்கல, அவருடைய ஜாதகம் அதுதான். ஆனா அவருடைய ஜாதகம் அவருக்கு செயல்படாது. அவரு அததான் வந்து பீகார்ல பிரசாந்த் தோத்தது, அவருக்கு அது செயல்படாது. விஜய் கூட கூட்டு சேர்ந்திருக்காருன்னா அப்ப விஜய் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு தானே அதோட பொருள். அது பொருள் அப்படிதான். இந்த இடத்துல நடக்கும், இந்த இடத்துல விஜய் சிஎம் ஆக மாட்டாரு. ஆனா விஜய் வந்து டெப்டி சிஎம்,
எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முக்கியமான வாக்கு வங்கி, அவர் வந்து தமிழக அரசியல்ல வந்து மிக முக்கியமான தளம் அப்படின்ற அளவுக்கு அவர் உருவாக்கி கொடுத்தார். பிரசாந்த் கிஷோரோட அரசியல் வியூகம் வந்து இந்த இடத்துல விஜய் கிட்ட எடுபடலையா அல்லது தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்னு பார்க்கணுமா இல்ல எப்படி பார்க்கணும்? விஜய் கிட்ட வந்து எடுபடல, தமிழ்நாட்டுல எடுபடலங்கிறத விட இப்பதான் அவர் வராரு, வந்தவனே அவர் சிஎம் ஆக்கிட முடியாது. தமிழகத்துல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே கூட ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு, டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல இந்த ரெண்டும் வேணாம் நினைக்கிற ஒரு ஓட் பேங்க் அதுதான் இப்ப விஜய் கிட்ட வருது. அது வந்து பல கட்சியில இருந்து பிரிஞ்சு இப்ப விஜய் கிட்ட மொத்தமா வருது. அதுல வந்து வந்ததுன்னா டக்குன்னு உருவாக்கி மக்கள் கொடுத்துட மாட்டாங்க. அது இது பிரசாந்த் கிஷோர்ல இன்னும் பெரிய பெரிய வகுப்பாளரே வந்தாலும் அதெல்லாம் வந்து மாத்திர முடியாது. அந்த அரசியல் வியூகம் வகுக்கக்கூடியவங்க 3 பேர் இருக்காங்களா? பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா 3 பேர் இருக்காங்களே. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ வந்து பிஜேபி கிட்ட இல்லாத வீக வகுப்பாளரா அவங்க ஏன் வந்து இங்க அவ்வளவு தூரம் கால் ஊன முடியல அப்படின்னா, இங்க வந்து இந்த திராவிடத்தோட ஊறி போன திமுக ஓட் பேங்கிங், அதே மாதிரி அதிமுக ஓட் பேங்க் இது ஸ்டாண்டர்டா இருக்கு. அதை அவ்வளவு தூரம் உடைச்சு மொத்தமாலாம் டக்குலாம் நீங்க மாத்திர முடியாது. ஆனா இந்த அரசியல் வியூகம் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏ சீட்டு, உள்ளாட்சி எலெக்ஷன்ல குறிப்பிட்ட அளவுக்கு கவுன்சிலரு, மேயரு அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல வந்து டெப்டி சிஎம், எதிர்கட்சி தலைவர் அந்த அளவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒழிய மொத்தமா சிஎம் எல்லாம் ஆக்கிவிட முடியாது. இவரோட வியூகம் அதுக்கு தான் பயன்படும். இல்லாட்டினா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவார்னா சாதாரணமாக ஒரு 5% ஓட்டு வாங்கினா முத வந்து 2005 வந்து விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 5% ஓட்டு வாங்கினாரு, ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சார். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்ததால ஒரு 10 சீட்டு வாங்குறதுக்கோ இல்லை வந்து 15%, 10%, 15% ஓட்டு வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் உண்டே ஒழிய மொத்தமாக அரசியல் தளத்தையே மாற்றி இவர் தான் சிஎம் ஆகிடுவார்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கான யோகத்தை முழுமையாக வரக்கூடிய சனி பயிற்சி கொடுக்காது. ஏன்னா இப்போ வந்து அவருக்கு யோக சனி காலம் தான் தொடங்குது. யோக சனி காலத்தில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுவார், ஒரு அரசியலில் ஒரு நிலைப்பாடாக இருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் ஆகி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாப சனி காலம்னு ஒன்று இருக்குது. அந்த லாப சனி காலம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு வரும். அப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வருவது வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு வந்து குருபலமானது குறைவு. அதனால தான் நிறைய விமர்சிக்கப்படுவார். எங்கே போனாலும் இவரை பற்றி விமர்சனம் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து இக்தார் நோம்புக்கு போனாரா, அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், எல்லாம் கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கிட்டு ரசிகர்கள் உள்ளே போனாங்க அப்படின்லாம் விமர்சிக்கப்படுறாரு இல்லையா. ஒருத்தருடைய 1 லட்ச ரூபா பணம் காணா போச்செல்லாம் செய்திகள் இல்லை, காணா போச்சு செய்திகள் வரும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த விமர்சிக்கப்படுவார். ஏன்னா இவர் நன்மையே செய்தாலும் குரு இவருக்கு அந்த அளவுக்கு பாதகமாக இருக்கிறதால அந்த குரு தான் ஓட் பேங்கிங் அரசியல். அந்த குருவாக இருந்து பிரசாந்த் கிஷோர், இந்த ஆதவ அர்ஜுனா இவங்க மாதிரி ஆட்கள் தான் உள்ளே இருந்து அந்த ஓட்டை வாங்கி கொடுக்கணும், அவங்க அந்த வியூகம் வகுத்து கொடுக்கணும். அது என்னதான் இருந்தாலும் இன்னும் இந்த குருபலம் பத்தாது, இவங்கெல்லாம் அதுக்கு இல்லை. இதை விட ஸ்டாண்டர்டான ஒரு குருபலம் உள்ள ஒரு ஆள் வரணும். அந்த நிகழ்ச்சியில கூட இன்னொரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட அது மாதிரி நிறைய இருக்குங்க. இது மட்டும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்போ மாநாட்டில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். மாநாட்டில் ஏன் இவன் மரண யோகத்தை கணக்கு பண்ணாமல் வச்சாங்க? மாநாட்டு பந்தலுக்கு பூஜை போடலாம் தெரிஞ்ச இவங்களுக்கு மரண யோகம் கணக்கு பண்ணாமல் வச்சு ஏன் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க 2-3 பேர் செத்தாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதெல்லாம் உண்மைதான். இது எல்லாம் இருந்தாலும் இவர் விமர்சிக்கப்பட்டாலும் இவர் வெற்றி பெறுவார், தொடர்ந்து அரசியல் தளத்தில் நிற்பார். அவருக்கான ஓட் பேங்கிங் உண்டு, அவருக்கான எம்எல்ஏசி உண்டு, அவருக்கான கவுன்சிலர்ஸ் உண்டு, அவருக்கான கட்சி உண்டு, அவருக்கான ஆளுமை உண்டு. அவர் அரசியல் தளத்தில் 2026 ஒரு பிரேக்கை கொடுப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதே மாதிரி முதல் மாநாடு நடத்தும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் பிறகு வீட்டில இருந்தே விஜய் அரசியல் பண்றாரு, சினிமாவுக்கு ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படும் பொழுது ஒரு சின்ன பேக் இருந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது. விஜய்க்கு அந்த எதிர்பார்ப்பு கிளம்பி அந்த இது வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மீண்டும் விஜய் அடுத்தடுத்த பொது இடங்களுக்கு வரும் பொழுது சில திமுக எதிர்த்து பேசும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய அளவிலான ஒரு மாசான ஒரு கூட்டம் கூடிருச்சோ, ஒரு ஓட்டு அரசியலுக்கான அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருதோங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பம் இப்ப உருவாகி இருக்குல்ல. விஜய்க்கு சொல்ல போனா ஜாதகப்படி இப்ப நல்ல காலம் தொடங்கிருச்சா? பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் வந்து அப்போ நிறைய பேசுவார், நிறைய மீட்டிங்கள் அது இதுன்னு பேசுவார். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? நிறைய மீட்டிங்கே போக மாட்டார், வீட்டிலே இருப்பார். அது இதுன்னு சில அறிக்கைகள் மட்டும் விடுவார். ரொம்ப முக்கியமான தளத்தில் மட்டும் போய் 4 வார்த்தை பேசி நறுக்கா பேசிட்டு ஓட்ட வாங்கிட்டு வந்துடுவார். எம்ஜிஆர் பாணியை தான் விஜய், எம்ஜிஆர் பாணி தான் முழுக்க எம்ஜிஆர் பாணியை தான் அப்படியே பண்ணுவார். முழுக்க எம்ஜிஆர் பாணி தான். அவர் வந்து வீட்டிலேருந்தே அரசியல் பண்ணாலும் சரி, எப்போ வரணுமோ அப்போ மட்டும் வருவார். விஜயோட அரசியல் தளம் மிக சரியே. அதை வந்து நீங்க ஏன்னா நிறைய பேர் மாசத்துக்கு ஒரு தடவை தான், மாசத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வெளில வராரு அப்படிங்கிற சில கூட்டம் இல்ல, அதுவே ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கி அவருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குமே. அதுதான் அரசியல் தளம், அதுவே ஒரு அரசியல் தான். அவர் வந்து அதிகமா பேசாதது ஒரு அரசியல், அடிக்கடி வந்து மக்களை சந்திக்காது ஒரு அரசியல்.
ஏன்னா அவருக்கு அது செட் ஆகாது. இப்போ பேசியே கெடுத்து வச்சிருக்காங்க. இவர் பேசாமல் இருந்து சாதிக்கணும்னு இவருக்கு அதுவே ஒரு பாசிட்டிவாக இருந்து ஓட்டு விடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. எங்கால் இப்போ ஒரு விஜய் ரசிகரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் விஜய் தொண்டனா இப்போ மாறிட்டான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், எங்காலாம் அதிகமாக பேச மாட்டாருப்பா, நறுக்காக பேசுவார், நறுக்கான மீட்டிங் வருவார், நறுக்கான விஷயங்களை கலந்துக்குவார், அவருக்கு கரெக்டாக நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆருடைய ஃபார்முலா. அதில் வந்து தப்பே இல்லை. அவருடைய ரூட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சரியே, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவர் அடுத்தடுத்து தளத்தில் முன்னேறி போவார். இப்போ திமுகவுக்கு மாற்றாக இளைஞர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்களாக இருக்கட்டும், ஏன்னா சீமான் மாதிரி ஆட்கள் அவங்களாம் போராளிங்க, அது வேற. ஆனால் இவருக்கு ஓட் பேங்கிங் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா, கிஷோர், பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் உள்ளே வந்திருக்காங்க. அது பலிக்கும். அதுக்கான காலமும் இப்போ யோசனை காலமாக விஜய்க்கு தொடங்கியிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். என்ன அதில் ஒரே ஒரு விஷயம்னா, 2005 வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டு, ஆனால் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லை. அப்போ ஒரு சீட்டு தான். அதுக்கடுத்து அம்மாவோட கூட்டணி வச்ச பிறகு தான் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனார். ஆனால் இவங்க எல்லாம் உள்ளே வந்ததால் இப்போவே இவருக்கு ஓட் பேங்கிங் அரசியல் வந்து இப்போவே எதிர்கட்சி தலைவராகவோ இப்போ டெப்டி சிஎம் ஆனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் வரும். அதை உருவாக்கி கொடுப்பாங்க. அது இப்போ ஏற்கனவே அது உருவாக்கி தான் இருக்கு. அந்த தளத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க. அதை கரெக்டாக பூஸ்ட் பண்ணி அது தளத்தை உருவாக்கி கொடுத்துருவாங்க. என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், அண்ணா நகர் சிறுமி விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த நேரத்தில் அதிமுக பிஜேபி எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முன்னெடுத்து போனாங்க. ஆனால் அப்பெல்லாம் போராட்டம் நடத்தாத தமிழக வெற்றி கழகம் திடீர்னு மகளிர் தினம் அன்னைக்கு திடீர்னு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி முன் வச்சு போராட்டம் நடத்துறாங்களே, இப்போதான் முழு நேர அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கா? அதை அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நோட் அவுட் பண்ணிகிட்டே வந்து இதை மொத்தமாக ஒரே நேரத்தில் அவர் பிரதிபலிக்கிறார். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வருது. ஏன்னா இதெல்லாம் இருக்குன்றது அவருக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஒவ்வொரு வாட்டியும் காட்டிக்கிட்டே இருந்து ஏன்னா மற்ற ஒரு சில ஆட்கள்லாம் போராடி மக்களுக்கே எதுக்கு எடுத்தாலும் இவனை போராடிக்கிட்டே இருப்பானுவோ, அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க மாட்டானோ ஒரு சலிப்பு இன்றைய ஜெனரேஷன்ட்ட உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வந்து பேசியே மக்களை கவர் பண்ணுற ஒரு அரசியல் சூழல். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா பேசி கவுக்கிறது இல்லை, பேசாமலே அமைதியாக இருந்து கவுக்கிற சூழல். ஏன்னா எல்லாரும் படித்த மக்கள் எல்லாரும் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறத விட செயல் காட்டணும் அப்படிங்கிறதா. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது இவருக்கு அதிகமாக பேச்சு வராது. ஏன்னா செவ்வாய் நீட்சபங்க ராஜோகம். செவ்வாய்னா வாயின்னு அர்த்தம். வாயாடி சாதிக்க தெரியாது, சாதிக்கவும் மாட்டார். ஆனால் அமைதி காத்து சாதிச்சு வந்துடுவார். நீங்கள் வேணால் அவருடைய இப்போ ஒரு இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், ஒரு படத்தோட ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அமைதியாக நின்றுட்டே இருப்பார். ஆனால் கரெக்டாக ஏறி போயிட்டு இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் மேட்டரில் வச்சுக்கோங்களேன். சிவகார்த்திகேயன் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். அவர் தொகுத்து வளர்ந்துட்டு இருக்காரு. இவர் மேடையில் ஏறுறாரு. மேடையில் ஏறி பேசிட்டு, ஆமாம் நீ தான் ஹீரோ ஆயிட்டிய, நீ எதுக்கு வந்து திருப்பி இதுக்கு வர அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் இல்லையா? ஒரு வார்த்தை கேட்டார். அவர் உடனே உங்க வாயால நான் ஹீரோன்னு கேட்டப்பறம் தான் சந்தோஷமா இருக்கிறார். அதே மாதிரி அவர் வெற்றி அடைகிறார். இந்த மாதிரி அந்த பேசக்கூடிய வார்த்தையை நறுக்காகவும் நயமாகவும் சுவையாகவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு நபர். அதை சரியா அவர் பண்ணுவார். அந்த மாதிரி அரசியல்லையும் அவர் வந்து சரியான விஷயத்த சரியாக பேசுவார் வழியா அடிக்கடி பேசி உங்களுக்கு போர் அடிக்க மாட்டார். அப்போ அதுவே அவருக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி நீங்கள் நினச்சாலும் அதுதான் அவரோட ப்ளஸ்ஸுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்க தளம் எல்லாமே ப்ளஸ்ஸு. ஒவ்வொரு நிகழ்வும் சரி, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக போய் சரியான இடத்துல நின்று அவர் ஒரு வெற்றியாளனை அந்த அரசியல் தளத்தில் நிற்க வைக்கும். விஜய்க்கு இப்போ வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால அரசியலில் கொஞ்சம் கஷ்டப்படுவார், படாத பாடுபடுவார், போக போக தான் நார்மல் ஆகும் அப்படின்னு சில ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அஷ்டமத்து சனி இப்போ விலகிடுச்சு. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நல்ல காலமா, அல்லது இனிமேலும் ஒரு சில கஷ்டங்களை விஜய் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமத்து சனியானது கடகராசிக்கு விலகுது. இப்போ அது விலகினாலும் சனி யோகமான ஜாதகம் தான். அதனால தான் காக்கா கழுகு கதையில் வந்து இவர் காக்கா கூட்டம்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமன யோகம், சனி அஸ்தமனமாகி யோகமாக மாறி இருக்கு. அதனால வந்து இந்த அஷ்டமத்து சனியில் அவருடைய வளர்ச்சிக்கான பாதை தான், ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ வந்து அதுவும் நிறைவு பெற்றுச்சு. கொஞ்சம் பாதிப்பு இருந்து நிறைவு பெற்றுச்சு. அதில் வர மார்ச் 29க்கு அப்புறம் நிறைவு பெற்றாலும் அடுத்த வருஷம் 6/3/2026 முழுமையாக அஷ்டமத்து சனியே முடிஞ்சிடும். இப்போலேருந்து பாசிட்டிவாக இருக்கும்.
நடுவில் வக்ர காலத்தில் சில விமர்சனங்கள் வரும். இவர் நல்லாவே விமர்சிக்கப்படுவார். இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தளத்தில் பல சோதனைகளையும் சந்திப்பார். சந்தித்தாலும் இவருக்கு இப்போ யோக சனி காலம் ஸ்டார்ட் ஆனதால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அடுத்த வருஷம் வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி முழுசாக வந்து யோகா சனி காலம் வந்துடும். அப்போ வந்து இவரோட அரசியல் தளம் இன்னும் பிரைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இவரை நம்பி போகக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் தளத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராவது 2026 2031? நல்லா புரிந்து கொள்ளுங்க, 2026 அவர் முதலமைச்சர் அல்ல. இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் 2026 அவர் ஒரு அரசியல் மாற்று. அந்த மாற்றின் மூலியமாக அரசியலில் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தி, அவரை நாடி தான் அரசியல் பண்ணுங்கிற சூழலை உருவாக்குவார். ஒரு டெப்டி சிஎம்மாகவோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கிங் உள்ள ஒரு அரசியல்வாதி, இவரை நம்பித்தான் நம்ம அரசியல் இனிமேல் பண்ணி ஆகணுங்கிற ஒரு தளத்தை கண்டிப்பாக விஜய் 2026 உருவாக்கும். ஆனா விஜய் கூட இருக்கிற பிரசாந்த் கிஷோர் வந்து தெளிவா சொல்லிட்டார், ஏடிஎம்கே கூட விஜய் கூட்டணி வைக்கல, தமிழக வெற்றி கழகம் யார் கூடயுமே கூட்டணி வைக்கல, தனியா தான் தனிச்சு தான் நிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, என்ன சொல்லியிருக்காரு? தனிச்சு நிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஜெயிச்ச பிறகு அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லலையே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போதைக்கு தனிச்சு நிக்கிறது எதுக்கு? இவர் எந்த அளவுக்கு ஓட் பேங்கிங் வாங்குறாரு, எத்தனை எம்எல்ஏக்கள் வாங்குறாரு, எவ்வளவு ஓட்டு அரசியல் வாங்குறாருன்னு காமிக்கிறதுக்கு தான். அதை காமிச்சு இவங்க கூட்டணி. இவர் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் கொள்கை, அவரோட கொள்கையை நீங்க பாருங்க, அதுலேயே நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு அறிவிச்சுட்டே உள்ள வராரு. இப்ப சீமான் வந்து போராளி, நான் கூட்டணிக்குள்ளார வரமாட்டேன், என்னை தலைமையாக ஏற்றுக்கொள்வது யாரோ அவங்க கூட நான் வந்து கூட்டணி வச்சுக்கிறேன், என்னுடைய கொள்கைக்குள்ள யார் வராரோ அதோட வச்சுக்கிறேன்னு சொல்றது அவருக்கு ஸ்ட்ராட்டஜி வேற. இவரை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதாங்க, கூட்டணியில அமைச்சுக்குவார். ஆனா இப்ப வந்து கூட்டணி அமைச்சா எனக்காக ஓட்டு விழுந்துச்சு, உனக்காக ஓட்டு விழுந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதனால எப்போதுமே முதல்ல கட்சியில் ஆரம்பிச்சு வர்றவங்க தனிச்சு நின்று தன்னுடைய பலத்தை காமிப்பார்கள். இப்ப அவர் தனிச்சு நின்று பலத்தை காமிக்கிறதோட இல்லாம அந்த வியூக வகுப்பாளர்லாம் கொண்டு வந்து அந்த பலத்தை அதிகப்படுத்தி காமிக்கிறார். அதிகப்படுத்தி காமிக்கும் போது இவர் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்குறாரு. இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எப்படி ராமதாஸ் ஐயா வீட்டில் நின்னாங்களோ, விஜயகாந்த் சார் வீட்டில் நின்னாங்களோ, அதே மாதிரி விஜய் வீட்டில் நிற்பாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இப்போ உருவாக்கி இருக்கு. அது கண்டிப்பாக உருவாகும். அடுத்து 2026 எலெக்ஷனில் இவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார். 2031 பொறுத்தவரை இவர் கூட இன்னும் வந்து அந்த குருபலம், குருங்கிறதான் ஓட்டு அரசியல், அந்த குருபலமான ஆட்கள் இணையும் போது இவருடைய அரசியல் தளம் வேலை மாதிரி இருக்கும். அது அப்போ பார்ப்போம். 2026 விஜய் முதலமைச்சர் கிடையாது, 2036 தான் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்போது முதலமைச்சர் ஆவார், அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. கண்டிப்பா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.